ஹலோ ஆல், நான் உங்கள் போனா. என்னடா இந்த குரலை கேட்ட ரொம்ப நாள் ஆச்சே, வீடியோ பக்கமே ஆளை காணுமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சு. யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அண்ட் லாஸ்ட் வீக் ஆப்லேயுமே நான் ஒரு கிளாஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றியான ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எஸ்எஸ்சிக்கான கிராஷ் கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிசம்பர் 13 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து எப்படி படிக்க போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் வந்து கவர் பண்ணாத டாபிக்ஸ், அதாவது நம்ம ஆப்பில் வந்து கவர் பண்ணாத டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இது 3 மட்டும் தான் நம்ம இன்னும் டச்சே பண்ணல. மித்ததெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். பேலன்ஸ் டைமில் கவர் பண்ணிடலாம். இம்பார்ட்டண்ட் எல்லாமே மேக்ஸிமம் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீக்குமே நமக்கு பாலிட்டி போயிட்டுருக்கு. அதாவது இவ்வளோ நாள் வந்து வேறு ஷெட்யூல் போயிருக்கும். இனிமேல் வந்து உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸ் வந்திருக்கும். இனிமேல் அதாவது நாளையிலேருந்து வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம டாபிக்ஸாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். இது ஓகே. அடுத்து யூடியூப்பில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கொண்டு போக போகிறோம்? யூடியூப்பில் டெய்லி ஆர் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ டெய்லி ஆர் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கண்டிப்பாக நைட்டு 8 o'clock. ஸோ நைட் 8 o'clock வந்து எஸ்எஸ்சிக்கான ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கண்டிப்பாக ஷார்ட்டாக டெய்லி ஆர் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் என்னால் எவ்வளோ வீடியோஸ் கொண்டு வர முடியுமோ கொண்டு வரேன். லாஸ்ட் வீக் இதுதான் ரீசன்ட். டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சு. ஃபுல்லாகவே வென்ஃபார்ம் போட்டு ஹாஸ்பிட்டல் டெய்லிக்கு மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் போய் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் பாப்பாவையும் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அவளுக்கு ஃபீவர் வராமல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு, அதனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஓகேவா? இப்போ இன்னிலேருந்து இன்றைக்கி நைட் வந்து 8 o'clock கரெக்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஸோ தேங்க்யூ, பை பாய்.